ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நடிகை ரச்சிதா மகாலட்சுமி தன்னோட சினிமா கரியருக்காக ஒரு முக்கியமான முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. அது சம்மந்தமாக தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகை ரச்சிதா தமிழில் பிரிவோம் சந்திப்போம் தொலைக்காட்சி தொடர் மூலம் அறிமுகமானாங்க. இதுக்கு பிறகு விஜய் டிவியில் சரவணன் மீனாட்சி தொலைக்காட்சி தொடர் மூலிமா ரொம்ப பிரபலமானாங்க. இது மூலிமா அவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் கிடைச்சாங்க. இதே போல் ஜி தமிழ், கலர் தமிழ்ஸ் அதில் உள்ள தொலைக்காட்சி தொடர்களையும் நிறைய நடிச்சிருக்காங்க. இப்படி இருக்கையில் தன்னோட சக நடிகரான தினேஷ் அவர்களை காதலித்து திருமணம் பண்ணாங்க. 8 ஆண்டுகள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இதுக்கு பிறகு சில கருத்து வேறுபாடு காரணமாக 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நடிகர் ரச்சிதா சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்காக விஜய் டிவியின் பிக் பாஸ் சீசன் 6 கலந்துக்கிட்டாங்க. இது மூலிமா அவருக்கு நிறைய பட வாய்ப்பு கிடைச்சிது. அப்படி கிடைச்ச படம் தான் ஃபயர். இந்த படத்தில் நடிகர் ரச்சிதா இதுவரை இல்லாத அளவுக்கு உச்சக்கட்ட கவர்ச்சியாக நடிச்சிருந்தாங்க. ஏன்னா இது வரைக்கும் சீரியலில் ஹோம்லியாக நடிச்சிட்டு இருந்தவங்க இப்போ கவர்ச்சி அதிகமாக காட்டும் போது ரசிகர்களே ரொம்ப அதிர்ச்சியானாங்க. இந்த ஃபயர் படமானது குறைந்த செலவில் எடுக்கப்பட்ட படம். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் நடிகர் ரச்சிதா இந்த படத்தோட வெற்றி விழாவில் கூட கலந்துக்கிடலை. ஏன்னா இந்த படத்தில் உச்சக்கட்ட கவர்ச்சியாக நடிச்சிருந்ததால் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருந்தாங்க. இதனால் தன்னோட எதிர்கால சினிமா கரியருக்காக அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது என்ன முடிவுனா, இனிமேல் எந்த படத்துலையும் கவர்ச்சியாக நடிக்கக்கூடாது. இதுபோக ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கதையாகவும் நல்ல கதையாகவும் இருந்தால் அந்த படத்தில் தான் நடிப்பேன்னு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.